ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் வெறும் நான் இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் இருக்கிற நம்ம கார்த்தி அரவிந்த் சாமி நடிப்பில் வந்த மெய்யழகன் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த உள்ள பார்த்துடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் 1996 தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய நம்ம அரவிந்த் சாமியோட ஒரு கதை ஓடுது. ஸோ அந்த கதையில் அவரோட பூர்வீக சொத்தெல்லாம் விற்றுக்கிட்டு அந்த ஊரை விட்டு வெளியூர் போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சு போயிருது. இப்போ கட் பண்ணோம் அப்படின்னா 2018 இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ அரவிந்த் சாமியை காட்டுறாங்க. ஸோ இவர் இவரோட அத்தை பொண்ணான புவனாக்கு கல்யாணம்னு சொல்லி திருப்பி சொந்த ஊருக்கு போகிறதுக்காக போயிட்டு இருக்காரு. அந்த இடத்துல தான் நம்ம கார்த்தியோட அறிமுகம் கிடைக்குது. அத்தான் அத்தான் அப்படின்னு சொல்லி நம்ம அரவிந்த் சாமியை பாசமாக கூப்பிடுறாரு. ஆனால் நம்ம அரவிந்த் சாமிக்கு இவன் யார் அப்படிங்கிறது தெரில. அத்தான்னு கூப்பிட்றானே அப்படின்னு சொல்லி அவங்க கூட அந்த ஊர் ஃபுல்லும் சுற்ற ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே இவன் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நம்ம ஹீரோ ஆசைப்படுறாரு. அதை தெரிஞ்சுக்கிட்டாரா? நிஜமாவே கார்த்தி யாரு அப்படிங்கிறதா அந்த படத்தோட மீதி கதை. இவன் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு 96 படத்தை எடுத்தார் பார்த்தீங்களா. பிரேம்குமார் அப்படிங்கிற டேரக்டர் தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காரு. அவரோட 2வது படம் தான். ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நம்ம 96 படத்தில் காதலுக்கான ஒரு டிராவல், காதலுக்கான ஒரு எமோஷன் எப்படி கிரியேட் பண்ணாரோ அதே மாதிரி சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் போய் வேலை பார்ப்பாங்க, இல்லை ஏதாவது வெளியூருக்கு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்காக போயிருப்பாங்க பார்த்தீங்களா. அவங்க எல்லாருக்குமே அந்த எமோஷனல் கனெக்டை உண்டாக்குற மாதிரி இந்த படத்தை கண்டிப்பாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதில் இந்த படத்தில் இருக்கக்கூடிய நிறைய எமோஷன் சீக்வன்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஹியூமர்ஸை பொறுத்தளவுக்கு படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் சூப்பராக பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ இந்த சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வரவங்களுக்கு மேக்ஸிமம் கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இந்த படத்தோட அந்த ட்ராக் ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ ட்ராக் தான். அந்தந்த ஃப்ரேமில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத உட்காந்து பொறுமையாக பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக அந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது கார்த்தி அவரோட சட்டிலான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. அரவிந்த் சாமி இந்த படத்தோட லீட் அப்படின்னு சொல்லிடலாம். அவர் தான் ஸ்க்ரீன் பேஸ் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குது. அவர் வழக்கமான ஒரு பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக கொடுத்துருக்காரு. மற்ற கேரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி தான். இவங்க 2 பேர் பண்ணக்கூடிய அந்த டிராவல் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படம் நகரும். நல்லா இருக்குது. இப்படி நல்ல கலகலன்னு சிரிக்கிற மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப், நல்லா உட்காந்து அலற மாதிரியான ஒரு செகண்ட் ஹாஃப்னு சொல்லி நீட்டாக எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 2.7 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.